என்ன அடிக்கடி சொல்லுவாங்க அவருடைய கட்சிக்காரரு திமுக தலைவருக்கு அடிக்கடி மறதி அதிகம்னு சொல்லுவாங்க. அது உண்மையாயிட்டுது. உண்மைதானே? அதுக்கு பிறகு பார்த்தா அவரு மக்களுக்கு சேவை செய்யறதெல்லாம் டிவியில் வராது, பத்திரிகையில் வராது. அவர் சைக்கிள் ஓட்டினா பத்திரிகையில் வரும், டீ கடையில் போய் டீ குடிச்சா பத்திரிகையில் வரும், அவர் போய் பளு தூக்குனா பத்திரிகையில் வரும். இதுக்காக உங்களை முதலமைச்சர் ஆக்கியிருக்கிறாங்க. ஏங்க முதலமைச்சர் எதுக்கு ஆக்கியிருக்கிறாங்க? முதலமைச்சராக வந்தா குடிய பிரச்சனையை தீர்க்க வேண்டும், நல்ல சாலைகள் அமைக்க வேண்டும், புதிய தொழிற்சாலை கொண்டு வரணும், நல்ல கல்விக்கூடத்தை கொண்டு, சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும், நாடு பொருளாதார வளர்ச்சி அடைய வேண்டும். இப்படி பல திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பாங்க. ஆனா தமிழ்நாடு முதலமைச்சர் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கார். அதுதான் பத்திரிகையில் கண்ட பலன். வேற என்ன பார்த்திருக்கிறோம்? உடைய ஆட்சியில் என்ன சாதனை செஞ்ச? நான் பலமுறை கேட்டுட்டேன், திரு ஸ்டாலின் அவர்களே, அண்ணா திமுக ஆட்சியில் ஒன்றும் செய்யலன்னு போற இடத்துல தவறான தகவலை பரப்பி வரீங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் செய்த சாதனைகள் பட்டியலிட்டு சொன்னேன். காலையில் நம்முடைய கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் அறிவிச்சவர் நம்முடைய வேலுமணி அவருடைய ஏற்பாட்டில் அங்க ஒரு பொதுக்கூட்டத்தை ஏற்படுத்திவிட்டார். திரு அர்ஜுன் அவர்கள் போட்டியிடுறார். நம்முடைய மாவட்ட சார் அர்ஜுனன். அங்க யார் ஒருத்தர் வந்திருக்காரு தெரியுமா? நல்ல பேர் வச்சிருக்கிறீங்க. 10 ரூபா 10 ரூபா. அப்படிப்பட்டவர் உங்க மாவட்டத்தில் விடலாமா? அவர் ஓட ஓட விரட்டுவீங்களா? அவரை மட்டும் தப்பி தவறி நீங்க விட்டுட்டீங்க, கோவை மாவட்டம் மம்போடு போயிடும். நான் ஏற்கனவே அந்த அங்க பேசும்போதே சொன்னேன், இந்த கொரோனா காலம் உங்களுக்கு நல்லா தெரியும். கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டா உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டுரும். அப்போ அது கூட நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி மருந்து கண்டுபிடிச்சு குணப்படுத்துறதுக்கு செஞ்சார். ஆனா இப்போ இந்த நம்முடைய கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் வந்திருக்கிற அந்த கொரோனா சாதாரண கொரோனா இல்ல, அதுக்கு மருந்தே இல்ல. அந்த வைரஸ் தாக்கப்பட்டுட்டா இந்த கோவை மாவட்டம் அதோட போயிடும். ஏன்னா கரூர்ல முடிச்சு கட்டிட்டாரு. கரூர்ல இப்ப எங்க வந்துட்டாரு? உங்க மாவட்டத்துக்கு வந்துட்டார், கோயம்புத்தூர் மாவட்டம் வந்துட்டார். இந்த அதிகாரிகள் டிரான்ஸ்பர் மாதிரி அங்க டிரான்ஸ்பர் ஆகி இங்க வந்திருக்கார். நல்லா சிந்திச்சு பாருங்க. நல்ல மனிதராக இருந்தால் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு அமைச்சராக இருந்தவர் தன்னுடைய சொந்த தொகுதி விட்டுட்டு வெளியே வருவாங்களா? நான் இப்ப 11வது முறையா எடப்பாடியில் நிக்கிறேன், 11வது முறையா நிக்கிறேன். ஆரம்பிச்சார் தொண்டாமுத்தூர்ல ஆரம்பிச்சார் வேலுமணி நிக்கிறாரு. உன்னால நிக்க முடிஞ்சுதா? அங்க ஓட ஓட விரட்டி இங்க கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதிக்கு வந்து நிக்கிறாரு. நல்லா சிந்திச்சு பாருங்க. நான் விளையாட்டா சொல்லிங்க, சாதாரண ஆள்லிங்க. எல்லாத்துக்கும் ஆண்டவன் மூளை படைச்சிருக்காரு, அவருக்கு தனி மூளை படைச்சிருக்காரு. அவருக்கு என்ன, எல்லாரும் நல்லது செய்யறதுக்காக ஆண்டவன் நமக்கு இறைவன் மூளை பிடிச்சிருக்காரு. அவருக்கு மட்டும் தீய எண்ணம் தான் தோன்று அந்த மூளையில, வேற எதுவுமே தோன்றாது. அவர் சிந்திப்பது எல்லாமே எப்படி ஒருத்தரை ஏமாத்தலாம், எப்படி ஒருத்தரை வீழ்த்துவதற்கு என்னென்ன வழியை பின்பற்ற வேணும். என்னன்னா வீழ்த்துன சாதாரணம் இல்ல, தவறான வழியில வீழ்த்துவது. அப்படி ஒருவர் தான் வந்து நிற்கிறாரு. தயவு செய்து வந்திருக்கிற மேட்டுப்பாளையத்தில் தான் சரி, எழுத அவனாசியில் இருந்தாலும் சரி, கவுண்டம்பாளையத்தில் இருந்தாலும் சரி, இந்த கோவை மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை சட்டமன்றத்தில் இருக்கிற மக்களை அங்க கவனத்தை செலுத்துங்க. ஒட்டுமொத்த மாவட்டத்துக்கு ஆபத்து வந்துடும், ஒட்டுமொத்த மாவட்டத்துக்கு ஆபத்து வந்துடும். கரூர்ல அந்த சட்டியை சுரண்டி கமுத்தி விட்டார், முடிச்சு விட்டாங்க கரூரை. இப்ப இங்க வந்திருக்கிறார். அங்க மணல் கொல்ல, மணல் கொல்ல, பயங்கர மணல் கொல்ல. இங்க வந்துட்டா இந்த மாவட்டத்தில் இருக்கிற தொழிற்சாலைகள்லாம் ஆபத்து. எல்லாம் மாமூல் கட்ட வேணுங்க. அந்த காலத்தில் ரவுடிகள் இருப்பாங்க,
அந்த ரவுடியிலிருந்து ஒவ்வொரு கடைக்கும் மாமூல் வாங்குவாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த காலத்தில். அது மாதிரி இங்கே இருக்கின்ற கோவை மாவட்டத்தில் இருக்கின்ற